தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பொழிந்த கனமழையால் பல ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. திருப்பாலப்பந்தல் கிராமத்தில் பொழிந்த தொடர் கனமழையால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் அனைத்தும் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் வேதனையில் உள்ள விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள மங்களாம்பட்டி கிராமத்தின் அதிராட்சி கண்மாய் நிரம்பி விவசாயி நந்தன் என்பவரின் விளைநிலங்களுக்குள் நீர் புகுந்தது. கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வடியாததால் நெற்பயிர்கள் அழுகி வருவதாக விவசாயி வேதனை தெரிவிக்கிறார். இதுகுறித்து பேசிய வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினர். சிவகங்கை அருகே உள்ள பெரியகோட்டை கிராம கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததால் விவசாய நிலங்கள், குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் கண்மாய் நிரம்பி வழிந்தோடி விவசாய நிலங்கள், வீடுகள் மற்றும் பள்ளிகளை சூழ்ந்து வெள்ளக்காடாக்கியது. சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. நிகழ்விடம் விரைந்த அதிகாரிகள் பொதுமக்கள் உதவியோடு தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். கொஞ்சம்